Hi friends, welcome to Balachandar Online. I am Bhuneshwari from Bhuna Infotech. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான புதிய வழிமுறைகள். தேர்வுக்கு செல்லும்போது அவசியம் எடுத்து செல்ல வேண்டியவை, தேர்வு கூடத்தில் நினைவு கொள்ள வேண்டியவை பற்றி பார்க்க போகிறோம். தேர்வு நாள் 24 ஜூலை 2022. வாங்க வீடியோக்கு போகலாம். கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டியவை: ஹால் டிக்கெட், தேர்வு கூட அனுமதி சீட்டு, கலர் ஆல் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எல்லா பேஜும் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் கலர் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தெளிவாக இருந்துச்சுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், பிளாக் கலரால் மட்டும்தான் எழுதணும், அதனால் கண்டிப்பாக பிளாக் கலர் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட், ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதேனும் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப், ஒரு ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் எந்த ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது ஃபோட்டோ கால் டிக்கெட்டில் தெளிவாக இல்லாதவங்க மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். இருந்தாலும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே அட்டர்னன்ஸ் ஷீட்டில் ஃபோட்டோ தெளிவாக இல்லை அல்லது வேறு ஏதாவது காரணங்கள்னாலோ ஃபோட்டோ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹால் டிக்கெட்டில் எந்த ஃபோட்டோ நீங்கள் ஒட்டியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதற்கடுத்தது மாஸ்க். மாஸ்க் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்டில். அதனால் நீங்கள் மாஸ்க் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ சொன்ன இந்த 6 தான் மிகவும் முக்கியமாக தேர்வு கூடத்துக்கு தேர்வு அன்னைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது. இதை தவிர வேறு என்ன எடுத்து செல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். சானிடைசர் அங்கேயே கொடுப்பாங்க, இல்லைனாலும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சானிடைசர் தனியாக எடுத்துகிட்டு போங்க. ஸ்டிக்கர்லாம் இல்லாமல் வெறும் சானிடைசர் உள்ளே இருக்கிறது தெரிகிற மாதிரியான பாட்டிலில் இருக்கணும். அதே போல் தான் நீங்கள் தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பான்னு கிடையாது, வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளதாக எடுத்துகிட்டு போங்க. அதே போல் வாட்ச் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வாட்ச் மட்டும்தான் நீங்கள் எடுத்து செல்லக்கூடாது. சாதாரணமாக எப்பயும் போல் உள்ள வாட்ச் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் தேர்வு கூடத்தில் உங்களுக்கு டைமிங் சொல்லுவாங்க, 1 ஹவருக்கு ஒருக்க சொல்லுவாங்க இன்விஜிலேட்டர். இருந்தாலும் நீங்கள் கவனிக்க மறந்துட்டிங்கன்னா உங்கள் கையில் வாட்ச் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. அது சாதாரண வாட்சாக இருக்கலாம், டிஜிட்டல் வாட்சை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபார்மல் ட்ரெஸ் கோட், மாடர்னாக இல்லாமல் எப்பயும் போல் உள்ள ஃபார்மல் ட்ரெஸ் கோட் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இது ரூல்ஸில் எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் நீங்கள் ஃபார்மலான ட்ரெஸ் கோட்லேயே போங்க. அண்ட் தென் பென்சில், எரேசர், ஷார்ப்னர், இது கணக்கு போடுறதுக்கு அல்லது வேறு ஏதாவது ரஃப் யூஸ்க்கு மட்டும். நீங்கள் ஷேட் பண்ணும்போது பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னால் தான் ஷேட் பண்ண போகிறீங்க. பென்சில்
அல்லது வேறு எந்த கலராலையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது கணக்கு ஏதாவது நிறைய போட்டு பார்க்க வேண்டியிருக்கு யூஸ்க்கு மட்டும் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு இது நிறைய நீளமாக வருது கணக்கு அப்படின்னா பேப்பர் அதிகமாக இருக்காது இல்லையா, அதனால் எரேசர் வச்சு அழிச்சிட்டு நீங்கள் ரீஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் எரேசர். தென் OMR ஷீட் ஃபில்லிங் நினைவில் கொள்ள வேண்டியவை. OMR ஷீட் ஃபில் பண்ணும்போது என்னென்ன நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். OMR ஷீட்டில் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பர், இதை கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் உங்களோட கையெழுத்து ஷீட்டில் கையெழுத்து போடணும். 2 இடங்களில் நீங்கள் OMR ஷீட்டில் கையெழுத்து போடணும். அது சரியாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒன்று ஃப்ரண்ட் பேஜில், அடுத்தது லாஸ்ட் பேஜில். அதே போல் இடது கை பெருவிரல் கையொப்பம், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அது தேர்வு முடிஞ்சோன்னே லாஸ்ட் பேஜில் இருக்கும் OMR ஷீட்டில். அதில் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். கொஸ்டின் புக்லெட் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் OMR ஷீட் அண்ட் கொஸ்டின் புக்லெட் டேமேஜ் ஆகிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். உங்களுக்கு OMR ஷீட்டும் கொஸ்டின் புக்லெட்டும் கொடுத்த உடனே நீங்கள் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக இருக்கா, பிரிண்ட்டாக இருக்கா தெளிவாக அப்படின்னு பாருங்கள். OMR ஷீட் அண்ட் கொஸ்டின் புக்லெட் டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே சொன்ன ரெஜிஸ்டர் நம்பர், கொஸ்டின் புக்லெட் நம்பர் இதையெல்லாம் எழுதலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் ஷேர் பண்ணணும். இதை நினைவில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்க, அது தப்பாக போயிடுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக அதை எரேஸ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி எதுவும் செய்திடாதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. மோர் தேன் 1 ஆன்சர் ஷேர்டாக இருந்ததுன்னா உங்களோட OMR ஷீட் இன்வேலிடேட்டட் ஆயிரும். அதே போல் இது எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை ஏற்கனவே நம்ம பதிவு செய்திருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ABCDE இஸ் கரெக்ட்லி நோட்டட் அண்ட் ஃபில்டு. ABCDE என்ற ஆன்சர் ஆப்ஷன்ஸை எத்தனை A போட்டிருக்கீங்க, எத்தனை B போட்டிருக்கீங்க, C போட்டிருக்கீங்க, D, E போட்டிருக்கீங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு தடவைக்கு 2 முறை கூட்டி எழுதுங்க. தனித்தனியாகவும் எழுதணும். இது எல்லாத்தையும் கணக்கீடு செய்து முன்னாடி பக்கமும் எழுதணும் அப்ஸ்ட்ராக்டில். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து எழுதிடுங்க. இது மறந்துடாதீங்க. இது லாஸ்ட் நிமிஷம் உங்களுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அப்போ நீங்கள் இதை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா, அந்த பக்கத்தை கரெக்டாக செஞ்சுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா, ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுதான் நீங்கள் தேர்வறையில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் ஒரு ஊக்கம் கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோவை சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.